ஓம் சரவண பவனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருகிறது? 24/3/2024 இல்லை 25/3/2024? இதிலேயே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது. அது என்னைக்கு, சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள் என்னைக்கு வருது? 24ஆம் தேதி வருதா இல்லை 25ஆம் தேதி வருகிறதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இதை தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் நம்ம இந்த பதிவில் அதை தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல பங்குனி உத்திரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நாம் பங்குனி உத்திர நாளாக வழிபாடு செய்கிறோம். அப்படி முதல்ல பௌர்ணமி என்னைக்கு வருது, உத்திர நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பௌர்ணமி 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை 11:25 முதல் மறுநாள் 25/3/2024 திங்கட்கிழமை மதியம் 1:16 வரைக்குமே இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைந்திருக்கிறது. உத்திர நட்சத்திரம் எப்போ வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24/3/2024 காலை 8:47 முதல் ஆரம்பித்து 25/3/2024 திங்கட்கிழமை காலை 11:19 வரைக்கும் நம்மளுக்கு இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ இந்த இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு பங்குனி உத்திரமாக அமைந்திருக்கிறது. இதில் ஒவ்வொரு கோவில்களின் வாக்கிய பஞ்சாங்கப்படி, அந்த கோயிலின் பஞ்சாங்கப்படி எந்த நாளில் அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சில கோவில்களில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம் இந்த பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல எல்லாம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு இந்த பங்குனி உத்திர வழிபாடுகள்லாம் அங்கே நடைபெறுகிறது. ஆக நாமளும் 24ஆம் தேதியே இந்த பங்குனி உத்திர நாளை நம்ம வழிபாடு செய்யலாம். சில கோவில்களில் 25ஆம் தேதியும் பங்குனி உத்திர வழிபாடுகள் செய்வாங்க. உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே கேட்டு பாருங்க, 24ஆம் தேதி செய்கிறாங்களா இல்லை 25ஆம் தேதி வழிபாடு செய்கிறார்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 24ஆம் தேதி செய்வது மிக மிக சிறப்பு. நம்மளுக்கு 25ஆம் தேதியும் காலையில் நம்மளுக்கு பௌர்ணமி மதியம் 1:16 வரைக்கும் இருக்குது திங்கக்கிழமை. உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 11:19 வரைக்கும் காலையில் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அதற்கு மேலே நம்மளுக்கு அவ்வளவு நல்லதாக கிடையாது. ஏன்னா சந்திர கிரகணம் திங்கட்கிழமை காலையில் 10:23 ஆரம்பித்து மதியம் 3:20 வரைக்குமே நம்மளுக்கு இந்த கிரகணம், சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய ஆலயங்களில் சந்திர கிரகணம் வருகிற காரணத்தினாலையும், அதே மாதிரி 24ஆம் தேதியே நம்மளுக்கு இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைவதனால 24ஆம் தேதி பங்குனி உத்திரமாக வழிபாடு செய்கிறாங்க. உங்கள் ஊர்களில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் தெரியாதுங்க, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு கரெக்டாக ஒரு தேதி சொல்லுங்க அப்படின்னா 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வழிபாடு செய்கிறாங்க. மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம் இங்கே அனைத்துமே பங்குனி உத்திரம் 24ஆம் தேதி தான் வழிபாடு செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் 24ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கேயும் விசாரிச்சுக்கோங்க. 24ஆம் தேதியா 25ஆம் தேதியா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கு சென்று வழிபாடுகளையும் செய்யலாம்.
இதெல்லாம் தேவையே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில்லாம் கிடையாது, முருகன் கோவில்லாம் கிடையாது. நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 24ஆம் தேதியே தாராளமாக உங்களுடைய பூஜையை செய்யலாம். கிரகணம் நம்மளுக்கு 25ஆம் தேதி தான் வருகிறது. அதனால 24ஆம் தேதி நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம். உள்ளன்போடு முருகப்பெருமானை நாம இந்த பங்குனி உத்திரத்தன்று வழிபாடு செய்யும் போது கந்த கடவுள் என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் என்னைக்கு அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பதிவை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக நான் போட்டிருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பங்குனி உத்திரம் நம்ம எவ்வாறு வழிபாடு செய்யணும், அதில் என்னென்னலாம் செய்யலாம் சூட்சமமான முறையில் அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.